அனைவருக்கும் காலை வணக்கம். நம்ம விதைகள் போட்டதுலேருந்து முளைப்பு திறன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அதுதான் இன்றைக்கி வீடியோ. தக்காளி செடி ஒரே க்ரோ பேக்கில் தக்காளி செடியில் பூக்கள் வச்சுட்டாங்க. அதிலே ஒரு மயில் மாணிக்கம் செடியில் பூக்கள் வச்சுட்டாங்க. அப்படியே சன்ஃப்ளவர் வந்துட்டுருக்காங்க, பூக்கள் வைக்க ரெடி ஆகிட்டாங்க. அப்படியே ஒரு வெள்ளரிக்காய் செடி அந்த இதுலேயே வந்துட்டாங்க. அப்படியே ஒரு கத்திரி செடி வந்துட்டுருக்காங்க. இது எல்லாமே ஒரே க்ரோ பேக்கில் ஒரு பச்சை மிளகா செடி ஒன்று. நம்ம எல்லாமே விதைகள் போட்டதுலேருந்து இது வந்திருக்காங்க. 2வது பேக்கில் அவரை கொடி வந்துட்டாங்க, பூக்கள் வச்சுட்டாங்க. அதுலேயே கொத்தவரங்காய் வந்திருக்காங்க. இன்னும் காய் காய்க்கவில்லை, எல்லாம் கொத்தவரங்காய் செடி ரெடி ஆகிட்டாங்க அறுவடைக்காக. அப்படியே ஒரு தக்காளி செடி, அப்படியே பச்சை மிளகாய் செடிகள், அதுலேயும் ஒரு மயில் மாணிக்கம் வந்திருக்காங்க. இது விதைகள் நம்ம போடலை, நம்ம செடிகளில் இருந்து அவங்களே வெடிச்சதுலேருந்து வந்த விதைகள் தான் இது. இது அப்படியே வெள்ளரிக்காய் ரெடி ஆகிட்டாங்க. அடுத்து 3வது பேகு. இதுலேயும் கொத்தவரங்காய் செடி, பீர்க்கங்காய் கொடி அப்படியே போயிட்டுருக்கு கீழே வரைக்கும். பச்சை மிளகாய் விதைகள் நம்ம அதிலே வெஜிடபிள் வேஸ்ட்டெல்லாம் காய வச்சு போட்டிருக்கோம் பாருங்கள். 4வது க்ரோ பேக்கில் இதுலேயும் பீர்க்கங்கொடி போயிட்டுருக்காங்க. பீர்க்கங்காய் பிஞ்சு ஒன்று வந்திருக்காங்க. என்ன ஒன்றா வராங்க, ஆனால் அப்படியே பழுத்து வெம்பி போயிடுறாங்க. நான் வீட்லேயே என்னால் முடிஞ்சதை கொடுத்தேன். ஒரு வேளை இது சீசனில் கொஞ்சம் நாள் ஆகும்னு நினைக்கிறேன். அப்படியே பாருங்கள், பூக்கள் நிறையா வருது, பிஞ்சுகள் வராங்க, ஆனால் பெருசாக மாட்டுறாங்க சைஸ். அப்படியே விதைகளில் காராமணி, பரங்கிக்காங்க, மஞ்சள் பூசணி சொல்லுவாங்க இல்லையா, அவங்க வந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கும் இன்னும் சீசன் ரெடி ஆகலை. எல்லாம் நல்லா க்ரோத்தோடு தான் இருக்காங்க. அவங்க பூக்கிற சமயத்தில் அவங்க வேலையை செஞ்சுருவாங்க. பூ பூத்துட்டு காய் காய்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. அடுத்து முள்ளங்கி ஒரு க்ரோ பேக் ஃபுல்லாக வச்சுருக்கேன் பாருங்கள். இன்னும் முள்ளங்கி வரல, கீழே வரல. க்ரோத் நல்லா வந்துட்டாங்க. எவ்வளோ பெரிய சைஸாக இலைகள் வந்திருக்காங்க. நம்ம முள்ளங்கி கீரைக்கு யூஸ் பண்ணலாம், ஆனால் இன்னும் முள்ளங்கி சின்ன சைஸாக தான் வந்திருக்காங்க. அடுத்த பேக்கில் கொத்தவரங்காய் பூக்கள் பூத்துட்டாங்க. அவங்க காய்க்க ஆரம்பிச்சாலும் வரிசையாக காய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க. நிறைய வச்சுட்டாங்க, நல்லா க்ரோத்தாக இருக்காங்க பாருங்கள். அதிலே தக்காளி செடி பிஞ்சுகள் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே அதுலேயே முள்ளங்கி செடி மொத்தம் 2 க்ரோ பேக்கில் போட்டிருக்கேன். முள்ளங்கி கீரை ரெடி ஆகிட்டே இருக்காங்க. சீக்கிரமாக நம்ம அறுவடை எடுக்கலாம். அப்படியே சுண்டைக்காய் செடி வந்துட்டுருக்காங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம வீட்டில் சுண்டைக்காய் செடி வந்திருக்காங்க. நிறைய விதைகள் போட்டால் வரல, எப்படியோ ஒரு வந்தாச்சு. ஆனால் ஈஸியாக வரதா சுண்டைக்காய் விதைகள் போட்டால், ஆனால் நமக்கு லேட்டாக வந்திருக்காங்க. கத்திரிக்காய், வெள்ளை கத்திரிக்காய் செடி எல்லாமே பழைய செடி தாங்க. இது கோடு போட்ட வரி கத்திரி, எல்லாமே நல்லா அறுவடை கொடுத்துட்ருக்காங்க. அப்படியே இது க்ரீன் வித் பர்பிள் கலர் கோடு போட்ட கத்திரி செடிகளுடைய வளர்ச்சிக்காக இதெல்லாம் உங்களுக்கு நான் வீடியோ காட்டிகிட்ருக்கேன். நிறைய குட்டி 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 பிஞ்சுகள் இருக்காங்க செடிகளில். அப்படியே தக்காளி, அப்படியே அவரை நேற்று தான் அறுவடை பண்ணாங்க. மிளகாய் செடி ஒன்று. அடுத்து கத்திரி செடி. அப்படியே நம்ம கட்டிங் வச்ச செம்பருத்தி பூக்களில் வெள்ளை பூக்கள், இது மொட்டுக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய மொட்டுக்களோடு இருக்காங்க. தக்காளி செடி, கத்திரி உஜாலா கத்திரி, அடுத்து கத்திரி செடி. இதுவும் ஒயிட் கலரில் பர்பிள் கலர் போட்ட செடி தான். இதெல்லாம் பழைய செடிங்க இது எல்லாமே. அதனால் கொஞ்சம் சில இடங்கள் நல்லா தளிராகவும், சில இடங்கள் கொஞ்சம் காஞ்சி போன மாதிரி இருக்காங்க. காரணம் பூச்சி தாக்குதல் அப்போது இதெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டது. அப்படியே மிளகாய் செடி. அடுத்து குடை மிளகாய் செடி. அப்படியே புது விதமான கத்திரிக்காய் செடி. அழகாக இருக்குது பாருங்கள் கலர். புது விதமான கத்திரிக்காய் செடினா இப்போ புதுசாக வச்ச செடியில் இந்த கத்திரிக்காய் கொஞ்சம் புது விதமாக இருக்காங்க. இந்த பாருங்கள்,
அழகாக இருக்காங்க பார்க்குறதுக்கு. இது எல்லாமே பழைய கத்திரி செடி தாங்க. எல்லாத்துலேயும் பிஞ்சுகள் இருக்க தான் செய்கிறாங்க. எல்லாம் குட்டி குட்டியாக இருக்காங்க. நம்ம மண்டை ஓடு கத்திரி செடி. அப்படியே சோளக்கருது, தக்காளி, அவரை, ஒரு மல்லி செடி இருக்காங்க. இந்த மல்லிப்பூக்கள் பூக்களை. அப்படியே பச்சை மிளகாய், தக்காளி, அதிலே ஒரு அவரை செடியும் இருக்காங்க. புது செடி கத்திரி செடி. இது இப்போ விதைகள் போட்டது மூலியமாக வந்தது. இதெல்லாம் புது செடிகள், கத்திரி நாற்று போட்டது. இதெல்லாம் புது செடி. அப்படியே சுரக்காய் செடி, முள்ளங்கி கீரை ஒரே நாளில் தான் போட்டது. இந்த கீரை க்ரோ பேக்கில் வந்து அவ்வளோ வளர்ச்சி இல்லை. ஒரே மண் கலவை எல்லாமே. காரணம் இது வந்து நம்ம தண்ணி ஓவர் ஆகிடுச்சு. அப்படியே பழைய கத்திரி செடிகள் எவ்வளோ பெரிய சைஸாக வந்திருக்காங்க பாருங்கள். இது வெள்ளை கத்திரிங்க. ஒரு கத்திரிக்காய் கொடுத்தாலும் மற்ற செடிகளை கொடுக்குற 3 கத்திரிக்காய் செடி கத்திரிக்காய்க்கு ஈடு. அவ்வளோ பெரிய சைஸ் கொடுப்பாங்க. பிஞ்சாவே இருப்பாங்க. வெள்ளரி கொடி பூ பூத்துட்டாங்க. கத்திரி செடி புதுசு. இது கொத்து கத்திரி இதுவும். ஆனால் வந்து கொத்து கத்திரிலேயே வேறு வெரைட்டி. அவரை செடி.